பண்ணனா எங்கள் வீட்டில் எலி டக்குன்னு பூந்து ஆட்டத்துக்கு ஆரம்பிச்சு எலி. ஸோ அதான் இங்கே பாருங்க கைஸ் மழை நம்மள பாருங்க. நானே மலையில் நினைச்சிட்டேன் கைஸ். சே நானே நனைஞ்சிட்டேன் மலையில். ஸோ வாங்க நல்ல சின்ன சொந்த நினைஞ்சுக்கோங்க. நாங்கள் ஆயா வீட்டில் இருக்கேன். அதான் நம்ம வீடு எடுக்கோம். பாருங்க கைஸ் எப்படிலாம் மழை. சே ஏன்னா என்னால் வீடியோ போடாமல் இருந்ததா எனக்கு ஆஃப்டர் டே கோல்ட். ஸோ எனக்கு ரொம்ப நாள் கோல்டு. ஸோ அதான் நான் நல்லா வீடியோ போடல. ஏன்னா எனக்கு ரொம்ப கோல்டு கைஸ், ஜுரம் கோல்டு. ஸோ அதனால தான் நான் இவ்வளோ நாள் வீடியோ போடல. ஸோ இன்றைக்கி நான் வீடியோ போடல. இந்த மழை வர வீடியோ தான் இன்றைக்கி நான் போடுறேன். நல்ல சின்ன சொந்த நான் மன்னிச்சுக்கோங்க. என்னோட அண்ணனோட தம்பி தான் பேசணும். இங்கே பாருங்க கைஸ்டா எப்படி எப்படிலாம் மழை வருது. அடதா மலடா அடே மலடா அழகா சிரிச்சா புயல் மலடா. இங்கே பாருங்க கைஸ் இதான் கைஸ் எங்கள் ஆயா வீடு. பாருங்க வாங்க கைஸ் என்னடே வாங்க கைஸ். நல்ல ஆஃப் ஆயிடுச்சுன்னா நினச்சிக்கோங்க. எனக்கு லைட்டாக இருமல் வந்துச்சு. அதனால நான் கேமராவை ஆஃப் பண்ணிட்டு வாய்ஸ் கேட்காத மாதிரி பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ எல்லாருக்கும் கேட்கும் என் வாய்ஸ். ஸோ வாங்க டேடா என்னடா மலையில் போட்டு விட்டேன். அதாடா மலையில் போட்டேன். வாங்க கைஸ் நம்ம வீடியோ எடுக்கலாம். அதுதான் கைஸ் இந்த மழை நிற்கிற மாதிரியே தெரில. சரியான இன்றைக்கி ஒரு சரியான சம்பவம் நடந்து புயல் அடிக்கிற மாதிரி தெரியுது. மேலெல்லாம் தெரிக்குது. புயல் அடிக்கிற மாதிரி தெரியுது. இந்த மழை நிற்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ புயல் அடிக்கிற மாதிரிலாம் தெரியுது கைஸ். செம்ம புயல் கைஸ். மழை நிற்கிற மாதிரிலாம் தெரியவே இல்லை. சத்தியமாக மழை சத்தியமாக நிற்கிற மாதிரி தெரியல கைஸ். சே புயல் சொன்னால் சூடு பிடிக்குது கைஸ். புயல் எவனா வந்தாலும் அவங்க சட்டை வந்தா ஒரு மழை பட்டாலே எரியாது, தண்ணி ஆகிடும் போல. அந்த மாதிரி புயல். ஸோ ரொம்ப நாள் இருந்தா ரொம்ப நாள் ஆகிடும். ஸோ இனி